வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். டெட் பேப்பர் டூக்கான ப்ரிப்பரேஷனில் சைக்காலஜிலேருந்து யூனிட் 9 உள்ள முக்கியமான டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 9 அப்படின்னு பார்த்தோம்னா கற்பித்தல் அணுகுமுறைகள் பகுதி 2 அப்படிங்கிற கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த டாபிக்ஸில் இருந்து எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸில் ஒன் வேர்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சுய கற்றலின் முக்கிய அடிப்படை அம்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை, உள்ளார்ந்த ஊக்கம். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், சுய கற்றலில் கற்றவரின் பங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, தன் கற்றலுக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுதல். அடுத்து மூன்றாவது கொஸ்டின், சுய கற்றலின் போது கற்றவர் முதலில் செய்கின்ற செயல்பாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, இலக்குகளை நிர்ணயித்தல். அடுத்து நான்காவது கொஸ்டின் பார்க்குறோம். மேல்நிலை புலனுணர்வு என்பதோட பொருள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை, தன் சிந்தனையை பற்றி சிந்தித்தல். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், சுய கற்றல் அதிகம் தொடர்புடைய கற்றல் முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, செயல் வழி கற்றல். அடுத்து ஆறாவது கொஸ்டின், சுய கற்றலுக்கு மிகவும் தேவையான குணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, சுய உந்துதல். அடுத்து ஏழாவது கொஸ்டின், சுய கற்றலில் முயன்று தவறி கற்றல் மூலம் பெறப்படும் திறன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, சிக்கல் தீர்க்கும் திறன். அடுத்து எட்டாவது கொஸ்டின், சுய கற்றலை அதிகம் தடுக்கும் காரணி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, வெளிப்புற கட்டாயம். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், சுய கற்றலில் பிரதிபலித்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, தன் அனுபவத்தை ஆராய்தல். அடுத்து பத்தாவது கொஸ்டின், சுய கற்றலுக்கு அடிப்படையாகும் லேர்னிங் தியரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, கட்டமைப்பியல். அடுத்து 11வது கொஸ்டின், சுய கற்றல் மாணவர்களை அதிகம் மாற்றுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, சுயாட்சி மற்றும் நம்பிக்கை. அடுத்து 12வது, சுய கற்றலை மேம்படுத்தும் பழக்கம் எது அப்படின்னு பார்த்தோம்னா. ஆப்ஷன் ஏ, தினசரி பிரதிபலிப்பு, எழுதுதல், ரிஃப்ளாக்ஷன். அடுத்து 13வது கொஸ்டின் பார்க்குறோம். மெட்டா காக்னிஷன் என்ற கருத்தை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஜான் ஃப்ளாவெல். அடுத்து 14வது கொஸ்டின், சுய ஆராய்ச்சியால் கண்டுபிடிப்பு கற்றலை முன்னிறுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ப்ரூனர். அடுத்து 15வது கொஸ்டின், சுய கற்றலுக்கான அடிப்படையாக உள்ள கட்டமைப்பியல் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, பியாஜே. அடுத்து 16வது கொஸ்டின், கீழே 2 கூற்றுக்கள் உள்ளன, ஒன்று ஏ மற்றொன்று காரணம், அதாவது கூற்று காரணம் இருக்கு இல்லையா, அதுக்கான இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இதில் அனுமானம் அப்படிங்கிறது கூற்றுன்னு சொல்லுவோம். சுய கற்றல் தனிநபரை சுயாட்சி பெற்றவராக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி கூற்று கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான காரணம் பார்த்தோம்னா, சுய கற்றலில் கற்றவர் தன் இலக்குகளை தானே நிர்ணயிக்கிறார் அப்படிங்கிற காரணம் கொடுத்துருக்குறாங்க. இதில் எது சரின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும். கூற்றும் காரணமும் சரி, கூற்றுக்கான சரியான காரணமாக இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 17வது கொஸ்டின் பார்க்குறோம். கீழ்கண்டவற்றுள் வீட்டு சூழலில் குழந்தைகள் முதலில் கற்றுக்கொள்ளும் திறன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, அடிப்படை வாழ்க்கை திறன்கள். அடுத்து 18வது கொஸ்டின் பார்க்குறோம். குழந்தையின் உணர்ச்சி பாதுகாப்பு அதிகமாக உருவாகும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, வீடு. அடுத்து 19வது கொஸ்டின், வீட்டுச் சூழல் குழந்தையில் எந்த வளர்ச்சியை அதிகம் பாதிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, உணர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சி. அடுத்து 20வது கொஸ்டின், பெற்றோரின் கல்வி மீதான நேர்மறையான அணுகுமுறை குழந்தையிடத்தில் எதை உருவாக்கும். ஆப்ஷன் பி, கல்வி மீதான மதிப்பு. அடுத்து 21வது கொஸ்டின், வீடு எதற்கு ஒப்பிடப்படுகிறது. ஆப்ஷன் பி, முதல் பள்ளி. வீடு தான் முதல் பள்ளியாக கருதப்படுது. அடுத்து 22வது கொஸ்டின், குடும்பம் குழந்தையின் ஆரம்ப மொழித்திறன்களை எவ்வாறு உருவாக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை, தினசரி உரையாடல்கள் மூலம். அடுத்து 23வது கொஸ்டின், வீட்டின் தரம் குழந்தையின் எந்த உளவியல் அம்சத்தை வடிவமைக்கிறது. ஆப்ஷன் பி, சுயமரியாதை. அடுத்து 24வது கொஸ்டின், கற்றல் மனப்பாங்கு முதலில் எந்த சூழலில் உருவாகிறது. ஆப்ஷன் டி, வீடு. அடுத்து 25வது கொஸ்டின், கலாச்சார விழுமியங்கள் பெரும்பாலும் எங்கு கற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆப்ஷன் பி, வீட்டு சூழலில். அடுத்து 26வது கொஸ்டின், வீட்டில் பெற்றோர் ஈடுபாடு அதிகமானால் எது மேம்படும். ஆப்ஷன் பி, குழந்தையின் கல்வி ஆர்வம் மேம்படும். அடுத்து 27வது கொஸ்டின், வீட்டு கற்றல் சூழலில் முக்கிய தடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, வளங்களின் பற்றாக்குறை. வீட்டு கற்றல் சூழலில் முக்கிய தடை எது. ஆப்ஷன் பி, வளங்களின் பற்றாக்குறை. அடுத்து 28வது கொஸ்டின், குழந்தை கற்றலில் குடும்பத்தின் பங்கு எப்படி வரையறுக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி, முக்கியமான மற்றும்
அடித்தளமானது. அடுத்து 29வது கொஸ்டின், வீடு ஒரு குழந்தையின் முதல் பள்ளி என அதிகமாக வலியுறுத்தும் அணுகுமுறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சமூக கலாச்சார கோட்பாடு. அடுத்து 30வது கொஸ்டின், குழந்தை சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்கிறது என்ற கருத்தை முன்னிறுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வைகாட்ஸ்கி. அடுத்து 31வது கொஸ்டின், மொழி வளர்ச்சி முதலில் வீட்டிலேயே நடக்கிறது என்ற கருத்தை யாருடன் இணைக்கலாம். ஆப்ஷன் டி வைகாட்ஸ்கி. அடுத்து 32வது கொஸ்டின் பார்க்குறோம். கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்ப நடத்தைகள் குழந்தையின் கற்றலை பாதிக்காது. குடும்ப நடத்தைகள் குழந்தையோட கற்றலை பாதிக்காது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான காரணம் குழந்தைகள் முன்மாதிரி நடத்தை மூலம் கற்றுக்கொள்கின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடைன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஏ தவறு, பி சரி. அதாவது ஏ அப்படிங்கிறது கூற்று, கூற்று தவறு, காரணம் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 33வது கொஸ்டினும் கூற்று காரணம் தான். இதில் ஃபஸ்ட்டு கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா, பெற்றோரின் கல்வி ஈடுபாடு மாணவரின் செயல்திறனை உயர்த்துகிறது. அதற்கான காரணம், பெற்றோர் ஈடுபடும் போது குழந்தை கல்வியை மதிப்பிட தொடங்குகிறது. இதுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ தான். கூற்றும் காரணமும் சரி. மேலும் கூற்றுக்கான சரியான விளக்கமாக காரணம் இருக்குது. அடுத்து 34வது கொஸ்டின், இதுவுமே கூற்று காரணம் தான் கொடுத்துருக்குறாங்க. கூற்று பார்க்குறோம். சமூக விதிமுறைகள் பள்ளியில் மட்டுமே கற்றுக்கொள்ளப்படுகின்றன. சமூக விதிமுறைகள் பள்ளியில் மட்டுமே கற்றுக்கொள்ளப்படுகிறது. காரணம், வீடு கலாச்சாரத்தின் முதல் அறிமுகம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது கூற்று தவறு, காரணம் சரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 35வது கொஸ்டின், பள்ளி ஒரு கற்றல் ஆதாரமாக முக்கியமாக வலியுறுத்தப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கட்டமைக்கப்பட்ட முறையான கல்வி அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்து 36வது கொஸ்டின், பள்ளியில் கட்டமைக்கப்பட்ட பாடத்திட்டம் வழங்கப்படுவதன் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தரப்படுத்தப்பட்ட அறிவை பெறச் செய்வது. அடுத்து 37வது கொஸ்டின், பள்ளி சூழலில் சமூகமயமாக்கல் எந்த கற்றலை மேம்படுத்துகிறது. ஆப்ஷன் பி சமூக திறன்கள். அடுத்து 38வது கொஸ்டின், மாணவர்களின் அறிவு மற்றும் திறன்களை மதிப்பிடுவது பெரும்பாலும் எதன் மூலம். ஆப்ஷன் சி முறையான மதிப்பீடுகள். அடுத்து 39வது கொஸ்டின், பள்ளி மாணவர்களுக்கு புதிய யோசனைகளை அறிமுகப்படுத்துவதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி விமர்சன சிந்தனையை வளர்க்க. அடுத்து 40வது கொஸ்டின், பள்ளியில் ஒத்துழைப்பு கற்றல் எந்த திறனை வளர்க்க உதவுகிறது. ஆப்ஷன் பி குழு விவாத திறன். அடுத்து 41வது கொஸ்டின், முறையான பள்ளி கல்வி முக்கியமாக எந்த வகை கற்றலை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தொடர்ச்சியான தரப்படுத்தப்பட்ட கற்றல். அடுத்து 42வது கொஸ்டின், பள்ளி ஒரு சமூக நிறுவனம் என்று கருதப்படுவதற்கான காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சமூக தொடர்புகளை மேம்படுத்தும் சூழல். அடுத்து 43வது கொஸ்டின், பள்ளியில் ஆசிரியர்கள் தந்த தனிப்பட்ட பின்னூட்டம் எதற்கு உதவுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி முன்னேற்ற குறைகளை சரி செய்ய. அடுத்து 44வது கொஸ்டின், பள்ளி சமூகமயமாக்கலின் மிக முக்கிய முகமை என்று யார் கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பள்ளி சமூகமயமாக்கலின் முக்கிய முகமை அப்படின்னு சொல்லி யார் கூறினார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ டர்க்கைம். அடுத்து 45வது கொஸ்டின், கல்வி என்பது ஒரு சமூக செயல்முறை என்று யார் கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜான் டிவி. 46வது கொஸ்டின், பள்ளி என்பது ஒரு சிறிய சமூகம் என்று விளக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஜான் டிவி. அடுத்து 47வது கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்குறாங்க. கூற்று சமூகத்திறன் வளர்ச்சி பள்ளியிலேயே நடைபெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து காரணம், பள்ளி பல்வேறு மாணவர்களை ஒரே சூழலில் ஒன்றிணைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து 48வது கொஸ்டினும் கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க. கூற்று முறையான மதிப்பீடு மாணவர்களின் முன்னேற்றத்தை அளவிட உதவுகிறது. காரணம், தேர்வுகள் மற்றும் மாணவர்களின் அறிவை மதிப்பிடுவதற்கு போதாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விட ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் சரி. ஆனால் இதுக்கான அதாவது கூற்றுக்கான காரணம் அப்படிங்கிறது சரியான விளக்கம் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 49வது கொஸ்டினும் கூற்று காரணம் தான். கூற்று பள்ளி மாணவர்களுக்கு புதிய யோசனைகளை அறிமுகப்படுத்துகிறது. காரணம், அது விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன்களை வளர்க்க உதவுகிறது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும்.
அடுத்து 50வது கொஸ்டின், இதுவுமே கூற்று காரணம் தான். ஃபஸ்ட்டு கூற்று பார்க்குறோம். பள்ளி என்பது சீரற்ற கற்றல் நிகழும் இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து காரணம், பள்ளியில் கற்றல் கட்டமைப்பு பெற்ற சூழலில் நடைபெறும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் சரியானது. அதாவது கூற்று தவறு, கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து 51வது கொஸ்டின் வந்து பொறுத்துக மேட்சிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏக்கு 4, பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 3. அடுத்து 52வது மேட்சிட்டு தான். இதையுமே நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்து 53வது கொஸ்டின் பார்க்குறோம். இதுவும் மேட்சிட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான சரியான விடையும் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 4. அடுத்து 54வது கொஸ்டின், சமூகம் ஒரு கற்றல் ஆதாரமாக பார்க்கப்படுவதற்கான முக்கிய காரணம் எது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, பல்வேறு வாழ்வியல் அனுபவங்களை வழங்குவது. அடுத்து 55வது கொஸ்டின், நூலகங்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் எந்த வகை கற்றல் சூழல்களாக பார்க்கப்படுகின்றன. ஆப்ஷன் பி, முறைசாரா கற்றல், இன்ஃபார்மல் லேர்னிங். அடுத்து 56வது கொஸ்டின், குடிமை பொறுப்பு, சிவிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வளர்வதற்கு டேஸ் கற்றல் ஆதாரமாகும். ஆப்ஷன் சி, சமூகம். அடுத்து 57வது கொஸ்டின், கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, சமூகம். அடுத்து 58வது கொஸ்டின், தன்னார்வ தொண்டில் ஈடுபடுதல் மாணவர்களுக்கு எந்த திறனை வழங்கும். ஆப்ஷன் டி, வாழ்வியல் சமூக அனுபவம். அடுத்து 59வது கொஸ்டின், பிணையமாக்கல் அதாவது நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சமூக உறவுகளை உருவாக்குவது. அடுத்து 60வது கொஸ்டின், சமூக கற்றல் வாய்ப்புகளின் சிறப்பு அம்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இயற்கை சூழல் மற்றும் வாழ்வியல் அனுபவத்துடன் இணைந்திருக்கும். அடுத்து 61வது கொஸ்டின், அருங்காட்சியகங்கள் மாணவர்களுக்கு வழங்குவது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, வரலாறு மற்றும் கலாச்சார அறிவை வழங்குகிறது. அடுத்து 62வது கொஸ்டின், சமூகத்தை ஒரு வாழ்வியல் ஆய்வகம் என்று கூறுவது டேஸ். ஆப்ஷன் பி, பள்ளி பாடங்களை நிஜ வாழ்க்கையில் பயன்படுத்தும் சூழலை வழங்குவதால். அடுத்து 63வது கொஸ்டின், மத நெறிமுறைகள் மற்றும் மரபுகளை மாணவர்கள் முதன்மையாக எவ்விடத்தில் கற்கின்றார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சமூகம். அடுத்து 64வது கொஸ்டின், சமூகம் வழங்கும் கற்றல் வாய்ப்புகளில் ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, தன்னார்வ செயல்பாடுகள். அடுத்து 65வது கொஸ்டின், சமூக வழிகாட்டிகள் என்பவர் டேஸ். ஆப்ஷன் ஏ, உள்ளூர் அனுபவமிக்க நிபுணர்கள். அடுத்து 67வது கொஸ்டின், லேர்னிங் ஹேப்பன்ஸ் த்ரோ சோசியல் இன்ட்ராக்ஷன் வித்தின் எ கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, வைகாட்ஸ்கி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 67வது கொஸ்டின், கம்யூனிட்டி பிளேஸ் எ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜ். இது யாரோட கருத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, டியூவி. அடுத்து 68வது கொஸ்டின், சமூக அனுபவங்கள் மூலம் மதிப்புகள் உருவாகும் என்ற பார்வை டேஸ். ஆப்ஷன் பி, கோல்பர்க். அடுத்து 69வது கொஸ்டின், கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க. கூற்று பார்க்குறோம். சமூகம் மாணவர்களுக்கு நிஜ வாழ்க்கை அனுபவங்களை வழங்குகிறது. அதற்கான காரணம், சமூக சூழல் கற்றலை வாழ்வியல் சூழலுடன் இணைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி. அதுக்கப்புறம் காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 70வது கொஸ்டின் பார்க்குறோம். இதுவுமே கூற்று காரணம் தான் கொடுத்துருக்குறாங்க. கூற்று, நூலகங்கள் முறைசாரா கற்றல் வளமாகும். அதற்கான காரணம், அவை பள்ளி தேர்வுகளுக்காக மட்டுமே அமைக்கப்பட்டன. இதில் சரியான விட ஆப்ஷன் சி தான் சரி. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 71வது கொஸ்டினும் கூற்று காரணம் தான். கூற்று, சமூக உறுப்பினர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக செயல்பட முடியும். காரணம், அனைத்து சமூக உறுப்பினர்களும் கற்றலில் தகுதி பெற வேண்டியது அவசியம். சரியான விட ஆப்ஷன் சி, கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 72வது கொஸ்டின் பார்க்குறோம். இதுவும் கூற்று காரணம் தான். கூற்று, கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பது ஒரு சமூக பணி. காரணம், கலாச்சாரத்தை ஒருவரால் மட்டுமே காக்க முடியும். ஆப்ஷன் சி, கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 73வது கொஸ்டின் பார்க்குறோம். கூற்று, குடிமை பொறுப்பை வளர்க்க சமூக செயல்பாடுகள் உதவுகிறது. காரணம், சமூகத்தில் ஈடுபாடு ஜனநாயகத்தை புரிந்து கொள்ள உதவும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது.
அடுத்து 74வது கொஸ்டின் மேட்ச் இட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1க்கு 2, 2க்கு 2, அதாவது பிக்கு 2, சிக்கு 3 அப்படியே சரியாக தான் மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. வழிகாட்டுதல், உறவுகள் உருவாக்கல், பிணையமயமாக்கல், இயல்பான சூழலில் கற்றல், முறைசாரா கற்றல், சமூக வல்லுநர்கள். அடுத்து 75வது கொஸ்டின் நிகழ்நிலை அதாவது ஆன்லைன் கற்றலின் முக்கிய நன்மை டேஸ். ஆப்ஷன் சி அதிக கட்டணம். அடுத்து 76வது கொஸ்டின் தொழில்நுட்பம் எந்த வகை திறன்களை விரைவாக கற்றுக் கொடுக்க உதவுகிறது டேஸ். ஆப்ஷன் பி கணினி குறியீடுகள் மற்றும் தரவு பகுப்பாய்வு. அடுத்து 77வது கொஸ்டின் உலகளாவிய தகவல் அணுகலை வழங்கும் முதன்மையான கருவி டேஸ். ஆப்ஷன் ஏ இணையம். அடுத்து 78வது கொஸ்டின் கல்வி மென்பொருட்கள் எந்த கற்றல் பாணிக்கு ஏற்ப மாற்றம் செய்ய முடியும். ஆப்ஷன் சி தனிப்பட்ட கற்றல் பாணிகள். அடுத்து 79வது கொஸ்டின் யூடியூப், கோர்ஸ்ரா, கான் அகாடமி போன்றவை எதற்கு உதவுகின்றன. ஆப்ஷன் பி திறன் பெறுதல். அடுத்து 80வது கொஸ்டின் தகவமைப்பு கற்றல் என்பது டேஸ். ஆப்ஷன் டி மாணவர்களின் திறனுக்கு ஏற்ப கற்றல் மாற்றம். அடுத்து 81வது கொஸ்டின் பார்க்குறோம். தொழில்நுட்பம் கல்வியில் உருவாக்கும் சூழல் டேஸ். ஆப்ஷன் பி ஊடாடும் கற்றல். அடுத்து 82வது கொஸ்டின் நிகழ்நிலை கற்றல் அதிகமாக உதவுவது டேஸ். ஆப்ஷன் ஏ வேலை செய்பவர்கள். அடுத்து 83வது கொஸ்டின் மென்கற்றல் அதாவது லேர்னிங் அப்படிங்கிறதுல வந்துட்டு மென்கற்றல் தளங்களில் பொதுவாக உள்ள நன்மை டேஸ். ஆப்ஷன் சி பாடத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கும் வசதி. அடுத்து 84வது கொஸ்டின் கோடிங், ஏஐ, டேட்டா சயின்ஸ் போன்றவை எதன் மூலம் சுலபமாக கற்றுக்கொள்ளலாம். ஆப்ஷன் பி தொழில்நுட்ப தளங்கள். அடுத்து 85வது கொஸ்டின் மோக், எம்ஓசிகே மோக் என்பதோட விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். அடுத்து 86வது கொஸ்டின் கல்வி விளையாட்டுக்கள் எஜுகேஷனல் கேம்ஸ் டேஸ்க்கு உதவுகிறது. ஆப்ஷன் சி செயல்பாட்டு கற்றல். அடுத்து 87வது கொஸ்டின் பார்க்குறோம். நிகழ்நிலை விவாத குழு மாணவர்களுக்கு என்ன தருவது டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சமூக கற்றலை தருது. அடுத்து 88வது கொஸ்டின் மேட்ச் இட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்து 89வது கொஸ்டின் வகுப்பறை மேலாண்மை என்பது டேஸ் ஆகும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை வகுப்பில் ஒழுங்கும் கற்றலும் நடைபெற திட்டமிடுதல். அடுத்து 90வது கொஸ்டின் திறமையான நடத்தை மேலாண்மையின் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை பாதுகாப்பான கற்றல் சூழலை உருவாக்குதல். அடுத்து 91வது கொஸ்டின் ஆசிரியர் வகுப்பறைக்கான சிற்பி என்று கூறப்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி உணர்வுபூர்வ சூழலை அமைத்தல். அடுத்து 92வது கொஸ்டின் வகுப்பறை விதிகளை மாணவர்களுடன் சேர்ந்து உருவாக்குவது டேஸ் ஊக்குவிக்கிறது. ஆப்ஷன் ஏ பொறுப்புணர்வை ஊக்குவிக்கிறது. அடுத்து 93வது கொஸ்டின் சவாலான நடத்தையை சமாளிக்க ஆசிரியர் முதலில் செய்ய வேண்டியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கண்காணித்து காரணத்தை கண்டறிதல். அடுத்து 94வது கொஸ்டின் ஆசிரியர் மாணவர் உறவு வலுப்படுவது எதை ஏற்படுத்துகிறது. ஆப்ஷன் பி ஈடுபாடு. அடுத்து 95வது கொஸ்டின் மாணவர்கள் உணர்ச்சிகளை நிர்வகிக்க கற்றுக்கொள்வது எதற்கு உதவும். ஆப்ஷன் சி மோதல்களை ஆக்கப்பூர்வமாக கையாள. அடுத்து 97வது கொஸ்டின் மாணவர்கள் கருத்துக்களை ஆசிரியருக்கு வழங்குவது எதற்காக. ஆப்ஷன் பி கற்பித்தல் முறைகளை மேம்படுத்த. 97வது கொஸ்டின் வகுப்பறை அமைப்பு டேஸை குறைக்க உதவுகிறது. ஆப்ஷன் ஏ கவனச்சிதறல். வகுப்பறை அமைப்பு கவனச்சிதறலை குறைக்க உதவுகிறது. அடுத்து 98வது கொஸ்டின் குழு செயல்பாடுகள் மாணவர்களுக்கு என்ன அளிக்கின்றன. ஆப்ஷன் டி சமூகத்திறன். அடுத்து 99வது கொஸ்டின் ஆசிரியர் புதுமையாளராக இருப்பது எதை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல். அடுத்து 100வது கொஸ்டின் மாணவர்கள் தலைமைத்துவம் பெறுவது எவ்வாறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குழு விவாதங்களை நடத்துதல். அடுத்து 101வது கொஸ்டின் மாணவர்கள் தவறுகளை எப்படி பயன்படுத்த வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கற்றல் வாய்ப்பாக. அடுத்து 102வது கொஸ்டின் வகுப்பறை கலாச்சாரத்தை உருவாக்கும் முக்கிய அங்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஆசிரியரின் அணுகுமுறை. அடுத்து 103வது கொஸ்டின் பெற்றோருடன் தொடர்பு ஆசிரியருக்கு டேஸ் உதவுகிறது. ஆப்ஷன் பி மாணவர் முன்னேற்றத்தை அறிதல். அடுத்து 104வது கொஸ்டின் சுய சிந்தனை மாணவர்களுக்கு உதவுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தங்கள் நடத்தையை மதிப்பீடு செய்தல்.
அடுத்து 105 கொஸ்டின், மாணவர்கள் வகுப்பறையை பொறுப்புடன் பராமரிப்பது எதை மேம்படுத்துகிறது? ஆப்ஷன் சி, வகுப்பறை சூழல். 106வது கொஸ்டின் பார்க்குறோம். கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்குறாங்க. கூற்று, மாணவர்கள் விதிகள் உருவாக்க பங்கேற்பதால் அவர்கள் பொறுப்புணர்வு அதிகரிக்கும். காரணம், ஏனெனில் அவர்கள் முடிவெடுப்பதில் ஈடுபடுகின்றனர். இதற்கு விடை ஆப்ஷன் ஏ தான் சரியானது. கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றுக்கான சரியான விளக்கம் காரணம். அடுத்து 107வது கொஸ்டின், இதுவுமே கூற்று காரணம் தான். கூற்று, மாணவர் ஆசிரியர் நம்பிக்கை குறைந்தால் ஈடுபாடு குறையும். காரணம், நம்பிக்கை நேர்மறை உறவுகளால் உருவாகும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அடுத்து 108வது பார்க்குறோம். கூற்று, சுய நிர்வாகம் மாணவர்களுக்கு முக்கியம். காரணம், அது வகுப்பறை நேரத்தை வீணாக்க உதவுகிறது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 109வது கொஸ்டின், கூற்று, மாணவர்கள் கருத்து வழங்குவது பயனற்றது. காரணம், ஆசிரியர் தங்கள் முறைகளை மாற்ற தேவையில்லை. சரியான விடைன்னு பார்த்தோம்னா கூற்று மற்றும் கூற்று தவறு, காரணம் சரி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 110வது கொஸ்டின் பார்க்குறோம். மேட்சிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் பொறுத்துக்க ஆல்ரெடி ஆப்ஷன் சி தான் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் சி அப்படின்னு பார்த்தோம்னா ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 3, டிக்கு 1. அடுத்து 111வது கொஸ்டின், இதுவுமே மேட்சிட்டு தான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. அடுத்து 112வது கொஸ்டின் பார்க்குறோம். பள்ளி மற்றும் வீட்டிற்கு இடையே இணைப்பை உருவாக்குவது எனது பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, ஆசிரியர். அடுத்து 113வது கொஸ்டின், என் உணர்ச்சிகளை நான் சுயமாக நிர்வகிக்க வேண்டும். இது ஆப்ஷன் சி, மாணவர் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கூற்று கொடுத்துருக்குறாங்க. என் உணர்ச்சிகளை நான் சுயமாக நிர்வகிக்க வேண்டும். ஆப்ஷன் சி, மாணவர். அடுத்து 114வது கொஸ்டின், மாணவர்களுக்கு வகுப்பறைக்கான அதிகாரம் வழங்கப்படும் போது ஏற்படும் மாற்றம் டேஸ். ஆப்ஷன் பி, உரிமை உணர்வு மற்றும் ஈடுபாடு அதிகரிக்கும். அடுத்து 115வது கொஸ்டின், ஆசிரியர் புதுமையான உத்திகளை பயன்படுத்துவது எந்த கற்றல் கொள்கையை ஆதரிக்கிறது? ஆப்ஷன் பி, மாணவர் மைய கற்றல். அடுத்து 116வது கொஸ்டின், ஆசிரியர் மாணவர் உறவு குறைந்த வகுப்பில் ஏற்படக்கூடிய விளைவு. ஆப்ஷன் சி, ஒழுங்கின்மை. அடுத்து 117வது கொஸ்டின் பார்க்குறோம். அதிகாரத்துவ பாணி கொண்ட ஆசிரியரின் முக்கிய சிறப்பு டேஸ். ஆப்ஷன் சி, கடுமையான கட்டுப்பாடு. அடுத்து 118வது கொஸ்டின், அதிகாரத்துவ பாணி பெரும்பாலும் உருவாக்கும் வகுப்பறை சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, அச்சமூட்டும். அடுத்து 119வது கொஸ்டின், எந்த பாணியில் மாணவர்கள் அதிக விமர்சன சிந்தனை வெளிப்படுத்துகின்றார்கள்? ஆப்ஷன் பி, அதிகாரம் அளிக்கும். அடுத்து 120வது கொஸ்டின், ஜனநாயக பாணியில் ஆசிரியரின் முக்கிய பங்கு டேஸ். ஆப்ஷன் பி, தண்டிப்பவர். அடுத்து 121வது கொஸ்டின், எந்த பாணி வகுப்பறை விதிகளை மாணவர்களுடன் சேர்ந்து உருவாக்குகிறது? ஆப்ஷன் சி, ஜனநாயக. அடுத்து 122வது கொஸ்டின், தலையிடாத பாணியின் குறைபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, வழிகாட்டுதல் இல்லை. அடுத்து 123வது கொஸ்டின், எந்த பாணி சுய ஒழுக்கம் கொண்ட மாணவர்களுக்கு பொருத்தமானது? ஆப்ஷன் சி, தலையிடாத. அடுத்து 124வது கொஸ்டின், மாற்றுத்திறன் தலைமைத்துவம் எதை ஊக்குவிக்கிறது? ஆப்ஷன் சி, புத்தாக்கம். 124வது கொஸ்டின் பார்க்குறோம். மாற்றுத்திறன் தலைமைத்துவம் எதை ஊக்குவிக்கிறது? ஆப்ஷன் சி, புத்தாக்கம். அடுத்து 125வது கொஸ்டின், பரிவர்த்தனை தலைமைத்துவம் செயல்படுவது எப்படி? ஆப்ஷன் பி, வெகுமதி அபராத அமைப்பு. அடுத்து 126வது கொஸ்டின், சரியான தலைமைத்துவ பாணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, சூழ்நிலைக்கேற்ற கலவை. அடுத்து 127வது கொஸ்டின், ஆலோசனை என்ன வகை செயல்முறை? ஆப்ஷன் பி, சிகிச்சை அண்ட் நிபுணத்துவம். அடுத்து 128வது கொஸ்டின், வழிகாட்டலின் முக்கிய கருவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, திறந்த தகவல் தொடர்பு. 129வது கொஸ்டின், குமர பருவத்தினருக்கு ஏன் வழிகாட்டல் தேவை? ஆப்ஷன் சி, உணர்ச்சி மாற்றங்கள் காரணமாக. அடுத்து 130வது கொஸ்டின் பார்க்குறோம். வழிகாட்டலின் முக்கிய நோக்கம் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, தண்டனை. வழிகாட்டலோட முக்கிய நோக்கம் அல்லாதது தண்டனை. அடுத்து 131வது கொஸ்டின், கீழ்கண்டதில் நடத்தை கோளாறு நிர்வகிப்பதற்கான கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, வழிகாட்டல் அண்ட் ஆலோசனை.
அடுத்து 132வது கொஸ்டின், எந்த பாணி மாணவர்களின் சுய நிர்வாகத்தை கூடுதலாக ஊக்குவிக்கிறது? ஆப்ஷன் சி ஜனநாயக. அடுத்து 133வது கொஸ்டின், எந்த பாணியில் ஆசிரியர் குழு உறுப்பினர் போல இருப்பார்? ஆப்ஷன் பி ஜனநாயக. அடுத்து 134வது கொஸ்டின், தகவல் தொடர்பு வழிகாட்டலில் ஏன் முக்கியத்துவம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மாணவர்களோட நம்பிக்கையை உருவாக்க. அடுத்து 135வது கொஸ்டின், வழிகாட்டலில் சேராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கணிக்க முடியாத விதிகள். அடுத்து 136வது கொஸ்டின், ஆசிரியர் மாணவர் உறவு மேம்பட முக்கிய பங்காற்றுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி திறந்த தகவல் தொடர்பு. அடுத்து 137வது கொஸ்டின், கலவை தலைமைத்துவ பாணி ஏன் சிறந்தது? ஆப்ஷன் பி எல்லா சூழலிலும் பொருந்துவதால். அடுத்து 138வது கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்குறாங்க. கூற்று அதிகாரத்துவ பாணி நீண்டகால கல்வி வளர்ச்சிக்கு பாதகமானது. அடுத்து காரணம் இது மாணவர்களின் படைப்பாற்றலை குறைக்கிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அடுத்து 139வது கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம். கூற்று தலையிடாத பாணி அனைத்து வகுப்புகளுக்கும் சிறந்தது. காரணம் இது அனைத்து மாணவர்களுக்கும் அதிக சுதந்திரம் தருகிறது. ஆப்ஷன் டி தான் சரியானது. அதாவது இரண்டுமே தப்பு தான், கூற்றும் தப்பு காரணமும் தப்பு. அடுத்து 140வது கொஸ்டின், மேட்ச் இட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. ஏக்கு 4, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 2 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 141வது கொஸ்டின், இதுவுமே மேட்ச் இட்டு தான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 4 இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கூற்று காரணம் அப்படிங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இதுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் இருக்கும். அதாவது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதை வந்து அதாவது எப்படி சொல்ல ஒன்லைன் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அதிகமாக கூற்று மற்றும் காரணம் வந்து நிறைய கேட்குறாங்க. அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து 142வது கொஸ்டின், ஆலோசனை முக்கியமாக எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் பி மாணவர்களின் நடத்தை பிரச்சனைகளை கையாளுதல். அடுத்து 143வது கொஸ்டின், வழிகாட்டுதலை விட ஆழமான சிகிச்சை நோக்குடைய அணுகுமுறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஆலோசனை. அடுத்து 144வது கொஸ்டின், திட்டவட்டமான ஆலோசனையை வலியுறுத்தியவர் யார்? ஆப்ஷன் சி வில்லியம்சன். அடுத்து 145வது கொஸ்டின், மாணவரின் சிந்தனையை மாற்ற உதவும் சிகிச்சை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை. அடுத்து 146வது கொஸ்டின், தன்னுடைய பிரச்சனைகளை தானே உணரச் செய்வது என்பதை கூறும் முறை எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி மறைமுகமான ஆலோசனை. அடுத்து 147வது கொஸ்டின், வழிகாட்டல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் பி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக. அடுத்து 148வது கொஸ்டின், பள்ளி ஆலோசகரின் முக்கிய பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஆழமான நடத்தை பிரச்சனைகளை ஆராய்தல். அடுத்து 149வது கொஸ்டின், தண்டனைக்கான முக்கிய எதிர்மறை விளைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி மாணவர் நலனில் பாதிப்பு. அடுத்து 150வது கொஸ்டின், வழிகாட்டலின் அணுகுமுறை எது? ஆப்ஷன் பி புற அணுகுமுறை. அடுத்து 151வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் ரோஜர்ஸ் வலியுறுத்தியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மறைமுக ஆலோசனை. அடுத்து 152வது கொஸ்டின், மாணவர்களின் நடத்தை மாற்றத்தில் பயன்படுத்தப்படும் உத்தி எது? ஆப்ஷன் ஏ புறக்கணிப்பும் வெகுமதியும். அடுத்து 153வது கொஸ்டின், ஆலோசனையின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தன்னம்பிக்கையை வளர்த்தல். அடுத்து 154வது கொஸ்டின், தண்டனைக்கு மாற்று அணுகுமுறை எது? ஆப்ஷன் பி நேர்மறை உறவு அமைத்தல். அடுத்து 155வது கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்குறாங்க. கூற்று தண்டனை மாணவர்களின் நடத்தை பிரச்சனைகளை நீண்ட காலத்திற்கு சரி செய்கிறது. காரணம் தண்டனை நேர்மறை சுய கட்டுப்பாட்டை வளர்க்கிறது. இதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான். அதாவது ரெண்டுமே தப்பு, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. அடுத்து 156வது கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்குறாங்க. கூற்று ஆலோசனை மாணவர்களின் ஆளுமை வளர்ச்சிக்கு துணை செய்கிறது. காரணம் மறைமுக கவுன்சிலிங் மாணவரை தன்னம்பிக்கை பெறச் செய்கிறது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து 157வது கொஸ்டின், மேட்ச் இட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3.
அடுத்து 158வது கொஸ்டின், வகுப்பறையில் தண்டனை அதிக அளவில் பயன்படுத்தப்படும் போது ஏற்படும் முதன்மையான எதிர்மறை விளைவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, பாதிக்கப்பட்ட ஆசிரியர் மாணவர் உறவு. அடுத்து 159வது கொஸ்டின், தண்டனை பெரும்பாலும் எந்த வகையான நடத்தை மாற்றத்தை தருகிறது? ஆப்ஷன் சி, தற்காலிக. அடுத்து 160வது கொஸ்டின், கடுமையான தண்டனை மாணவர்களில் எந்த மனநிலைகளை உண்டாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, பதட்டம் மற்றும் மனசோர்வை ஏற்படுத்தும். 161வது கொஸ்டின் பார்க்குறோம். பயனுள்ள வகுப்பறை மேலாண்மைக்கு முக்கியமான மாற்று வழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, நேர்மறை வலுவூட்டல். அடுத்து 162வது கொஸ்டின், தவறான நடத்தையின் மூலம் காரணத்தை கண்டறிவதன் முக்கிய பயன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, நீண்ட கால நடத்தை மேம்பாடு. அடுத்து 163வது கொஸ்டின், ஆசிரியர் மாணவர் உறவை குறைக்கும் அம்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, மெய்நிகர் தொடர்பு. அடுத்து 164வது கொஸ்டின், மீட்பு நடைமுறைகள் முதன்மையாக எதை நோக்குகின்றன? ஆப்ஷன் சி, ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்தல். அடுத்து 165வது கொஸ்டின், மாணவர் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது எந்த அணுகுமுறையின் பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை, வலுவான உறவுகள் கட்டமைத்தல். அடுத்து 166வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது சமூக உணர்ச்சி திறன் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, தண்டனை விதித்தல். அடுத்து 167வது கொஸ்டின், வகுப்பறை விதிகளை மாணவர்கள் உருவாக்குவதில் ஈடுபடுத்துவதால் கிடைக்கும் நன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, அதிக பொறுப்புணர்வு. அடுத்து 168வது கொஸ்டின், தற்காலிக நடத்தை சுருக்கம் எதனால் உண்டாகும்? தற்காலிக நடத்தை சுருக்கம் எதனால் உண்டாகும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, தண்டனை. 169வது கொஸ்டின், நிலைத்தன்மை ஆசிரியர் நடத்தையில் எதை குறிக்கிறது? நிலைத்தன்மை ஆசிரியர் நடத்தையில் எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி, அனைவருக்கும் சமமான விதிகளை பயன்படுத்துதல். அடுத்து 170வது கொஸ்டின், மாணவர் நடத்தை மேம்பாட்டிற்கு மீட்பு நடைமுறை ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, பாதிப்பை சரி செய்து நல்வாழ்வு உருவாக்குகிறது. அடுத்து 171வது கொஸ்டின், மேட்சிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விட ஆப்ஷன் சி, ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. அடுத்து 172வது கொஸ்டின், தண்டனை நடத்தையை தற்காலிகமாக மட்டுமே ஒடுக்குகிறது. இந்த கருத்து எந்த கற்றல் கோட்பாடுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ, நடத்தையியல். அடுத்து 173வது கொஸ்டின், ரிஸ்டோரேட்டிவ் ப்ராக்டிசஸ் என்ற கருத்து எதிலிருந்து தோன்றியது? ஆப்ஷன் ஏ, குற்றவியல் நீதி சீர்திருத்தம். அடுத்து 174வது கொஸ்டின், நேர்மறை வலுவூட்டல் விரும்பத்தக்க நடத்தையை அதிகரிக்கிறது. இந்த கருத்து எந்த உளவியலாளருடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, ஸ்கின்னர். அடுத்து 175வது கொஸ்டின், தர்க்கம் சார்ந்த விளைவுகள் என்ற கல்வி முறையில் எந்த அணுகுமுறைக்கு ஏற்புடையது? ஆப்ஷன் ஏ, ஜனநாயக வகுப்பறை கொள்கைகள். அடுத்து 176வது கொஸ்டின், கற்றலுக்கான மதிப்பீடு என்பது எதனை முக்கியமாக செய்கிறது? ஆப்ஷன் பி, முன்னேற்றத்தை மேம்படுத்துதல். அடுத்து 177வது கொஸ்டின், கற்றலின் மதிப்பீடு பெரும்பாலும் எந்த நேரத்தில் நடைபெறுகிறது? ஆப்ஷன் சி, கற்றல் முடிவிலேயே. அடுத்து 178வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் வளரறி மதிப்பீட்டிற்கான உதாரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, வகுப்பு வினாடி வினா, குவிஸ் காம்படிஷன் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஒரே ஒரு மதிப்பெண், அதுக்கப்புறம் தரம். அடுத்து 180வது கொஸ்டின், கற்றலுக்கான மதிப்பீட்டில் முக்கிய பங்கு வகிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, ஆசிரியர், மாணவர், பெற்றோர் அனைவரும். அடுத்து 181வது கொஸ்டின், தொகுத்தறி மதிப்பீடு அதிகமாக எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் சி, திறமையை நிரூபிக்க அல்லது தரவரிசைப்படுத்த. அடுத்து 182வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தொகுத்தறி மதிப்பீட்டின் எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, ஆண்டு தேர்வு. அடுத்து 183வது கொஸ்டின், வளரறி மதிப்பீடு வழங்கும் பின்னூட்டத்தின் இயல்பு எது? ஆப்ஷன் ஏ, விரிவானது மற்றும் மேம்படுத்தி செலுத்துவது. அடுத்து 184வது கொஸ்டின், கற்றலுக்கான மதிப்பீட்டை சிறந்த முறையில் விவரிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, இறுதியான முடிவுகளை கணக்கிடுவது. அடுத்து 185வது கொஸ்டின், வளரறி மதிப்பீட்டில் சேகரிக்கப்படும் தகவல் பெரும்பாலும் டேஸ். ஆப்ஷன் பி, மாணவர்களின் செயல்பாடுகள் மற்றும் வாய்மொழி பதில்கள். அடுத்து 186வது கொஸ்டின், தொகுத்தறி மதிப்பீடு பெரும்பாலும் டேஸ் அடிப்படையில் இருக்கும். ஆப்ஷன் பி, முறையாக வடிவமைக்கப்பட்ட தேர்வு கருவிகள்.
அடுத்து 187வது கொஸ்டின், கற்றலுக்கான மதிப்பீடு எந்த உந்துதலின் மூலம் செயல்படுகிறது? ஆப்ஷன் சி, முன்னேற்ற நம்பிக்கை. அடுத்து 188வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் கற்றலுக்கான மதிப்பீட்டின் பயன்பாடு எது? ஆப்ஷன் சி, மாணவர்களின் இறுதி திறமையை சான்றளிக்க. அடுத்து 189வது கொஸ்டின், தொகுத்தறி மதிப்பீடு எந்த வகை கல்வி செயல்முறைக்கு முக்கியமானது? ஆப்ஷன் பி, மாணவர் மையமானது. அடுத்து 190வது கொஸ்டின் பார்க்குறோம். கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க. கூற்று கற்றலுக்கான மதிப்பீட்டில் மாணவர்களின் புரிதலை உடனடியாக சீரமைக்க உதவுகிறது. காரணம், இது இடைவிடாத தொடர்ச்சியான மதிப்பீடு என்பதனால். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அடுத்து 191வது கொஸ்டின், மதிப்பீடு அளவிடுவதற்காக மட்டுமல்லாது கற்றலுக்கும் உதவ வேண்டும் என்ற கருத்து யாரால் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, பெஞ்சமின் ப்ளூம். அடுத்து 192வது கொஸ்டின் பார்க்குறோம். பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. பொறுத்துகைக்கு இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏ அப்படின்னு பார்த்தோம்னா 3, பி 4, சி 2, டி 1. இதில் வந்துட்டு எந்தெந்த சோதனை எந்த மதிப்பீடு எதுக்காக அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 193வது கொஸ்டின், கணினி வகுப்பறை நிர்வாகத்தில் உதவாத செயல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, மாணவர் நடத்தை சீர்குலைதல். அடுத்து 194வது கொஸ்டின், சிபிடியோட முழு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, கம்ப்யூட்டர் பேஸ்டு ட்ரைனிங். அடுத்து 195வது கொஸ்டின், ஐசிடி என்பதன் விரிவாக்கம். ஐசிடி நமக்கு தெரிஞ்சதான், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஆப்ஷன் சி. அடுத்து 197வது கொஸ்டின், இணையத்தில் உள்ள தகவல் அனைத்தும் நம்பகமானதல்ல, எனவே மாணவர்களுக்கு இதற்கான தேவை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை, விமர்சன சிந்தனை. அடுத்து 197வது கொஸ்டின், கணினி மூலம் மாணவர்கள் கணித சிக்கல்கள் தீர்க்கப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, பகுப்பாய்வு திறன். அடுத்து 197வது கொஸ்டின், கணினி மூலம் மாணவர்கள் கணித சிக்கல்கள் தீர்க்கப்படுவது. ஆப்ஷன் சி, பகுப்பாய்வு திறன். அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க. கூற்று அதிக இணைய பயன்பாடு மாணவர்களின் கவனச்சிதறலை ஏற்படுத்தலாம். காரணம், சமூக ஊடகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு தளங்கள் கற்றலை திசை திருப்புகின்றன. ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். அடுத்து 199வது கொஸ்டின், பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. பொறுத்துக்கள் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 2. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 200வது கொஸ்டின் பார்க்குறோம். மாணவர்கள் கணினியில் அனிமேஷன் பார்த்து சிக்கலான அறிவியல் கோட்பாட்டை புரிந்து கொள்கின்றார்கள். இது எந்த கற்றல் வகையை ஆதரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, காட்சி வழி கற்றல். அடுத்து 201வது கொஸ்டின் பார்க்குறோம். கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்குறாங்க. கூற்று ஆன்லைன் கற்றல் உலகம் முழுவதும் இணைக்கும். காரணம், இது புவியியல் தூரங்களை பொருட்படுத்தாது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 202வது கொஸ்டின் பார்க்குறோம். இணையத்தில் உள்ள தகவல்களை பயன்படுத்தும் போது மாணவர்கள் ஏன் விமர்சன சிந்தனையை பயன்படுத்த வேண்டும்? ஆப்ஷன் பி, அனைத்து தகவல்களும் உண்மை அல்ல. அடுத்து 203வது கொஸ்டின், இணையத்தின் காரணமாக மாணவர்கள் சுய கற்றல் திறனை அதிகரிக்கக்கூடிய காரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, நேரத்திற்கேற்ப பாடங்களை அணுகுதல். அடுத்து 204வது கொஸ்டின், டிஜிட்டல் இடைவெளி என்பது டேஸ். ஆப்ஷன் பி, அனைவருக்கும் சம இணைய அணுகல் இல்லாதது. இப்போ வந்து யூனிட் 9ல் உள்ள டாபிக்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். அப்ஜெக்டிவ் டைப்ஸில் 1 வேர்ட் ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து யூனிட்ஸ் வந்து பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் டைப்ஸில் வந்துட்டு நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.